Ave Maria, gratia plena, Dominus tecum. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு பக்தர்களே, வணக்க மாதத்தின் 23ஆம் நாளாகிய இன்று நாம் பயணிக்க இருப்பது மதர்னா தி லார்க். இதை தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் நுழைவாயிலின் அன்னை என்று சொல்லலாம். ஆர்க் என்றால் ஆர்ச், தமிழிலே நுழைவாயில் என்று சொல்வோம். இத்தாலி நாட்டிலே நேபிள்ஸ் நகரத்தையொட்டி இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. இந்த திருத்தலம் மிக பிரசித்தி பெற்றது. மத்திய காலத்திலிருந்தே அது மிக அதிகமாக மக்களால் போற்றப்பட்டு வருகிற ஒரு அன்னையினுடைய திருத்தலமாக இருக்கிறது. 1450ஆம் ஆண்டிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிற அந்த இடத்திலே ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவரிலே அன்னை மரியாவினுடைய திருவுருவப் படமானது வரையப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த பகுதியிலே ஒரு கால்பந்து ஃபுட்பால் டீம் விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த கால்பந்து போட்டியிலே விளையாட்டிலே தோல்வியுற்ற ஒரு விளையாட்டு வீரர் இளைஞன் தன்னுடைய கோபத்தை அந்த பந்தை ஓங்கி உதைத்திருக்கிறார். அந்த பந்தானது அந்த மாதாவினுடைய முகத்திலே போய் அடித்திருக்கிறது. அடித்த உடனேயே சுவரில் வரையப்பட்டிருந்த அந்த அன்னையினுடைய முகத்திலிருந்து இரத்தம் கசிந்திருக்கிறது. இதை பார்த்த மக்கள் பயந்தார்கள், அஞ்சினார்கள், வியந்தார்கள். ஆகவே அந்த படத்தை நோக்கி மக்கள் ஆர்வமாக வர ஆரம்பித்தனர். அன்னையிடம் இரக்கத்தை மன்றாடினார்கள், மன்னிப்பை வேண்டினார்கள். அந்த இடத்திலே ஒரு சிற்றாலயத்தை கட்டினார்கள். நாள் செல்ல செல்ல அதிகமான மக்கள் அந்த அன்னையை தேடி வர ஆரம்பித்தார்கள். அந்த அன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை அங்கு கட்டி எழுப்ப ஆசைப்பட்டார்கள். 1592ஆம் ஆண்டிலே எங்களது சபை நிறுவனரான புனித ஜான் லேனார்தியார் அந்த அருள் தலத்திற்கு செல்கிறார். அந்த அருள் தலம் மிக பிரசித்தி பெற பெற மக்களிடையே நிறைய புகழ் பரவ நிறைய புதுமைகள் நடக்கின்றன. ஆகவே அங்கு வழக்கம் போல நிறைய செல்வங்களும் சேர்கின்றன அந்த ஆலயத்திற்கு. அந்த செல்வத்தை எப்படியாவது அபகரித்து கொள்ள வேண்டும் என்று அங்கு இருக்கின்ற அரசு அலுவலர்களும் மற்றும் ஊரில் உள்ள செல்வந்தர்களும் அதற்காக முயற்சி செய்கிறார்கள். எப்படியாவது அதை மறைமாவட்டத்திடமிருந்து அதனுடைய நிர்வாகத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக பல குருமார்கள் அங்கு செல்கிற பொருத்தம் அதிலே அந்த முயற்சியிலே தோல்வியுறுகிறார்கள். இறுதியாக திருத்தந்தை நம்முடைய தந்தை ஜான் லேனார்தியாரை அந்த பணிக்காக அனுப்புகிறார். அவர் திருத்தந்தை தனக்கு கொடுத்த பணியை செவ்வனே செய்கிறார். அங்கிருக்கிற அரசு அலுவலர்களையும் செல்வந்தர்களையும் அந்த மறைமாவட்ட குருக்கள் அனைவரையும் ஒரு நேர்மையான வழியிலே, மிகவும் நேர்த்தியான வழியிலே அவர்களை வழிநடத்தி அந்த ஆலயம் மறைமாவட்டத்தை சார்ந்த ஆலயமாக அவர் மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, அங்கு நிறைந்த பணிகளை, சீர்திருத்த பணிகளை அந்த திருவிடத்திலே செய்த பிறகு அதனை தன்னுடைய சபைக்காக எடுத்துக்கொள்ளாமல், இறையனை சபை அந்த இடத்திலே போய் இருந்து பணி செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்ளாமல் அந்த பணியை அப்பொழுது அங்கு வந்திருந்த டொமினிக்கன் சபை, சுவாமிநாதர் சபை துறவிகளிடம் அந்த பணியை ஒப்படைக்கிறார். இவ்வளவு தாராள மனதுடன் அவர் செயல்பட்டதால் இன்றளவும் டொமினிக்கன் ஃபாதர்ஸினுடைய கண்காணிப்பில் இருக்கின்ற அந்த ஆலயத்திலே மிகப்பெரிய ஆலயம், நீங்கள் சென்றால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம், அவ்வளவு நேர்ச்சை பொருட்கள் நிறைந்த ஆலயம், நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி மாதாவினுடைய திருத்தலத்தில் இருப்பது போல் பன்மடங்கு நிறைந்த நேர்ச்சை பொருட்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆலயம். அந்த ஆலயத்திலே டொமினிக்கன் ஃபாதர்ஸ் புனித ஜான் லேனார்தியாருக்கு ஒரு சிற்றாலயத்தையும் அவர்களே கட்டி எழுப்பினார்கள். இன்றளவும் அந்த சிற்றாலயமும் அந்த ஆலயத்தின் ஒரு பகுதியாக விளங்குகின்றது. அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் காலம் காலமாக தன் பிள்ளைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் என்பது, தன் மக்களோடு எவ்வாறு அவர் பயணிக்கிறார் என்பதை
இந்த நிகழ்வுகள், இந்த அலுவலகங்கள் நமக்கு காண்பிக்கின்றன. அவருடைய அரவணைப்பிலே, அவருடைய பாதுகாப்பிலே நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவுக்கு உகந்து, இயேசுவுக்கு சாட்சியமாக வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை அந்த நுழைவாயில் அன்னை அல்லது மதனாதெல்லாம் அவர்களிடமிருந்து நாம் கேட்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.